ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி மாதம் வந்துடுச்சு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பயங்கரமாக இருப்பாங்க. பிப்ரவரி மாதம் ப்ரிப்பேர் பண்ணி மார்ச்சில் எக்ஸாம் எழுதி முடித்து ஏப்ரலில் அடுத்த கிளாஸே போயிடுவாங்க. அதுவும் 10th 12th குழந்தைங்க அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைம். ஏன்னா அவங்களுக்கு படிக்க மட்டும் தான் நேரம் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூட நேரமே இருக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு கையில் புக் இருக்கும், ஒரு கையில் சாப்பாடு அம்மா ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ படிச்சுட்டே இரு, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்ட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது படிக்கிறது. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அந்தளவு டைட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க 10th 12th குழந்தைங்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் ஒரு மார்க் இது ஸ்கோர் பண்ணணும், இந்த குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருக்கும். மெயினாக வந்து ஆப்ஸ்டிக்கல்ஸே இருக்கக்கூடாது. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு தடைகளே இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸாம் ஃபியரோ இல்லைனா வந்து கவனக்குறைவு, கான்சன்ட்ரேஷன் வந்து சில குழந்தைங்க வந்து அப்படியே விட்டுடுவாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் படித்தாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். நான் இப்போ சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு, பூஜை, பரிகாரம் இது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைங்க காலையில் எழுந்து அவங்க ரொட்டீன் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? முடிச்சுட்டு அவங்க கையாலேயே விளக்கு ஏற்றிட்டு இதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணட்டும். அதாவது அந்த மெடிடேட் பண்ணும்போது இன்றைக்கி ஹோம்ஒர்க் முடிக்கலையே, டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, எப்படி பண்ண போகிறோம், அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். மைண்டு பிளாங்காக இருக்கட்டும். மைண்டு பிளாங்காக இருந்துச்சு, ஒரு 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணும்போது அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா தடைகள்லாம் அதெல்லாமே போயிடும். அதை நம்மளே சரி பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி பயப்படாமல் சரி பண்ணிவிடுவோம் நம்ம. அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து மைண்டை பிளாங்காக வச்சுட்டு மெடிடேட் பண்ணுறது. ஸோ குழந்தைங்க வந்து எக்ஸாமாகவே இருந்தாலும் அந்த ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பட்டும். ஸோ ஸ்கூல் போய்ட்டு வந்து படிக்க உட்காருவாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வைங்க. கல்லுப்பு வந்து நெகட்டிவிட்டி எடுத்துரும், பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அது மாதிரி ஸோ குழந்தைங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லுப்பு வந்து அதை கரைச்சி கொண்டு வரும். அப்படிங்கிறதுக்காக தான் கிளாஸில் தண்ணியில் கல்லுப்பு போட்டு நம்ம வைக்கிறது. இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து வளர இன்றைக்கி காலம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு தூங்க போகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷம் அதே மாதிரி மைண்டை பிளாங்காக வச்சுட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போட்டோம். இவ்வளோ தான். ஸோ இது ரொட்டீனாக பண்ணும்போது குழந்தைங்கிட்ட மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். குரு வந்து படிப்புக்கு அதிபதி. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு லைன் மந்திரம் ஒன்று இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை வந்து குழந்தைங்க விளக்கேற்றி வச்சுட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 11 தடவை காலையிலையும் சாயந்தரமும் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பட்டும். அடுத்த வேலை என்ன உண்டோ அதை பார்க்கட்டும். கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக அது நடக்கும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட மந்திரமும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். எப்போல்லாம் குழந்தைங்க படிக்க உட்காராங்களோ அப்போல்லாம் ஒரு 3 தடவை ஒரு சின்ன லைனில் தான் மந்திரம் இருக்கும். 3 தடவை அந்த குழந்தைங்கள அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்கார சொல்ல, காலையிலையோ சாயந்தரமோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைங்கள அந்த 3 தடவை அதை சொல்லிவிட்டு அதுக்கு படிக்க உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பயம் இருக்காது. நான் படிச்சிருவேனா, இவ்வளோ இருக்கே கொஷின்ஸ், இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் எப்படி படித்து முடிக்கிறது, எப்படி எழுதி முடிக்கிறது, அந்த பயமே இருக்காது. கிடுன்னு முடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். கண்டிப்பாக அவங்க அச்சீவ்மெண்ட் நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.